அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் இந்த போனஃபைட பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். தயவுசெய்து சொல்லுங்க சார் அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அண்ட் நெறைய பேர் கமெண்ட்ஸோட விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில படிச்சிருக்கேன். பட் நேட்டிவ் எனக்கு ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. பட் ஸ்டடீட் இன் பாண்டிச்சேரி. டிசியில இஎம்ஐஎஸ் நம்பர் இல்ல. அண்ட் அவங்க வந்து 18 டிஜிட் எஸ்யூஐடி நம்பர் தான் தராங்க. என்ன பண்றது? ஒரு சிலவங்க கேட்டிருப்பாங்க, சார் நான் வந்துட்டு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 11த் மட்டும் தான் இருக்கு. நான் 92.5 ரிசர்வேஷன் தான். இஸ் இட் சஃபிஷியன்ட்? 6th 12th போனஃபைட் இல்ல சார். நான் டிஃபரெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இப்படி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் போனஃபைட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. போனஃபைட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்ளிகேஷன்ல நான் ஒரு போனஃபைட் இருந்துச்சு சார். அந்த போனஃபைட் எடுத்து நான் வந்து சைன் சிஓ கிட்ட அண்ட் என்னுடைய பிரின்சிபல்ட்டயும் சைன் வாங்கிட்டேன். ஹெட் மாஸ்டர்ட்ட சைன் வாங்கிட்டேன். அதே இத ஆயுஷ்க்கு யூஸ் பண்ணலாமா? இப்படி ஏகப்பட்ட விஷயம் கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல போனஃபைட் சம்மந்தமான விஷயத்த மட்டும் பார்ப்போம். சரி. அதாவது போனஃபைட்ல ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்றது பேஜ் நம்பர், அதாவது கவர்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதில் அனக்ஷர் 11 எல்லாத்துலேயுமே அனக்ஷர் 11ல் தான் போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் அதாவது நீங்கள் டென்டல் அப்ளிகேஷன் எடுத்தாலும் இதே அனக்ஷர் தான் இருக்கும். சரி, இதே கண்டென்ட் இதுதான் இருக்கும். இதே வந்து டென்டிஸ்ட்ரி அப்ளிகேஷன் எடுத்தாலும் அதான் இருக்கும். மெடிசன் எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் எடுத்தாலும் இந்த மெட்டீரியல் தான் இருக்கும். இந்தியன் மெடிசன் ஆயுஷ் அப்ளிகேஷன் எடுத்தாலும் இதுதான் இருக்கும். சரியா? இதில் மாற்றம் இருக்காது. மேபி அப்ளிகேஷன் அனக்ஷர் எம்பிபிஎஸ் இதில் அனக்ஷர் 2ன்னு வருது, இங்கே அனக்ஷர் 11ன்னு வருது. இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே காமன் தாங்க. சரியா? அதனால் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சரி, இது எங்கே நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே. இல்லை அங்கேயும் கிடச்சி அங்கே கடைசியில் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குது, எல்லாத்தையும் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டீங்க, கடைசியில் உங்களுக்கு அங்கே பணம் கட்ட முடியல, போக முடியல. அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு சித்தா கவுன்சிலிங் நாங்கள் ஃபீஸ்லாம் பே பண்ணி படிக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன்ஸில் நான் வந்துட்டு இங்கேயே போயிடுறேன். சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த சர்டிஃபிகேட்டை இன்கேஸ் கொடுக்குற சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, இல்லை சார் நான் அந்த அந்த கவுன்சிலிங்கே போக மாட்டேன், நான் டேரெக்டாக இதுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இதே அனக்ஷரை அப்படியே வச்சுக்கலாம். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இதில் வந்து நமக்கு அனக்ஷர்ன்ற அந்த எழுத்துன்றது பிரச்சனை கிடையாது. நம்ம ஹெட் மாஸ்டர்ஸும் நம்மளுடைய சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க சைன் பண்ணினது தான் இதோட ஒர்த்தே. ஸோ அதனால் அது ப்ராப்பராக இருந்தாலே நமக்கு வந்து இது எனாஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, சார் நான் வந்துட்டு 2-3 ஸ்கூலில் படிச்சிருக்கேன் சார், நான் எப்படி சார் இதெல்லாம் ஃபில் பண்ணுவேன்? அப்புறம் அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதாவது கேண்டிடேட் தோஸ் ஹூ ஆர் நாட் ஹேவிங் இஎம்ஐஎஸ் நம்பர் should obtain enclose a bona fide certificate from the school, as the case may be studied from the headmistress or master in the prescribed format. எந்த ப்ரெஸ்கிரைப் ஃபார்மெட் அப்படின்றது அந்த ப்ரெஸ்கிரைப் ஃபார்மெட் அனக்ஷர் 11ல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ்கிரைப் ஃபார்மெட்டில் தான் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்கிட்ட நீங்கள் போனஃபைட் வாங்கணும். ஒரு சில சமயத்தில் இஎம்ஐஎஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எழுதி விட்டுட்டு போனஃபைட் வாங்கிக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் தயவுசெய்து இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நமக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக பண்ணிங்கன்னா வித்தின் 2-3 டேஸில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் பிரின்சிபல் மட்டும் தான் சைன் போட்டிருக்காரு சார், சிஓ சைன் போடலன்னு போடுவாங்க. அதெல்லாம் ஸ்கூல்லேருந்து ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மெட் தான் வச்சுக்கணுமா, அல்லது நான் வந்து இந்த அனக்ஷரில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணுமான்னு கேட்டால், இந்த அனக்ஷரில் இருக்கக்கூடிய ஃபார்மெட், அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அனக்ஷரை தான் எடுக்கணுங்க. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட். நீ ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வேறு இதுலேயோ அவங்க ஜென்ரலைஸ்டாக தரலாம், பட் அதெல்லாம் எந்த விதத்துலேயும் யூஸ் ஆகாது. தயவு செய்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டான அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம், ஏன்னா இது சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டு, இந்த ஃபார்மெட்டில் நீ சைன் போட்டு தரணும். ஸோ அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் சைன் வாங்க. இதுதான் எசென்ஷியல். சரி, அதன் பிறகு ஒரு சிலவங்க கேட்குறாங்க, சார் இன்கேஸ் நான் வந்து மோர் தென் 1 கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கேன், தே ஷுட் ப்ரொடியூஸ் த போனஃபிட் ஃப்ரம் த கரண்ட் அல்லது லாஸ்ட் கரண்ட்டாவோ இப்போ படிச்சுட்டு இருந்த அல்லது நான் இப்போ 12th முடித்தேன் இல்லையா, இந்த ஸ்கூலில் நம்ம போனஃபிட் வாங்கினாலே போதும். இங்கே இந்த இது பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, போனஃபிட் சர்டிஃபிகேட் வந்து கரண்ட் லாஸ்ட் ஸ்டடி ஸ்கூல் கவரிங் த டீட்டெயில்ஸ். அதாவது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இப்போ நீ படிச்சுட்டு இருந்த ஸ்கூலு விஷயத்தையும் கூடவே லாஸ்ட் ஸ்டடி இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கான ஆதாரத்தையும் இந்த ஸ்கூல்லையே கொடுத்தீங்கன்னா
அவங்களே அந்த டீட்டெயில்ஸை உங்களுடைய சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் அங்கே அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட டேட்டாலாம் என்ட்ரி ஆகிருக்கும். அல்லது உங்களோட ஸ்கூல்லையே பழையது நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்திருப்பீங்க இல்லையா, அந்த டிசி இதெல்லாம் இருக்கும். இத்தனாவதுலேருந்து இத்தனாவது வரைக்கும் இங்கே படித்தார் அப்படின்ற டாக்குமெண்ட் இருக்கும். அதையும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக இங்கேயே சைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த விதத்துலேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இதை மட்டும் பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், இந்த போனஃபைட் அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அனக்ஷர் 11 அப்படின்றது பொதுவாக ஜென்ரலாக தான் கொடுத்துருக்கு. ஐ மீன் ஜென்ரலாக கொடுத்துருக்கு. பட் ஸ்பெசிஃபைடாக ஒரு வேர்டு கொடுத்துருப்பான் பாருங்கள், ஆன் த ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான ஒரு விஷயமாக இது கருதப்படுகிறது. ப்ரைவேட் ஸ்கூல் பொறுத்தவரை ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது அவங்க வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்லேயே கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ அண்ட் ஸோ இந்த பர்சன் இந்த ஸ்கூலில் வந்து படித்தாங்க, இந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, இங்கே இந்த போனஃபைட் ஆனது இவர் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உண்மையான கருதப்பட்டு இவருக்கு இவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சான்றிதழானது வழங்கப்படுகிறது. இங்கிலீஷில் எல்லாமே இருக்கும். இந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சொல்கிறேன், இந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழானது அவருடைய மேல் படிப்பிற்கான கவுன்சிலிங் பர்பஸஸ்க்காக இது வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எம்பிபிஎஸ்ஸோ ஆயுர்வேதாவோ சித்தாவோ அதெல்லாம் எதுவும் போட தெரியல, கவுன்சிலிங் பர்பஸ்ன்னு மட்டும் போட்டாங்கன்னா போதும். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான விஷயத்த நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இதுதான் இதில் உள்ள விஷயம். போனஃபைட் சம்மந்தமாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்றதையும் செக் பண்ணிவிடுவோமே. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட இந்த பேஜை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் அனக்ஷருக்கான இது, எந்தெந்த அனக்ஷர் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்றது. சரியா? ஸோ போனஃபைட் அனக்ஷர் இங்கே இருக்குது. சரியா? அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 7.5% நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்டு அதில் கண்டிப்பாக வாங்கணும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இன்னொரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் கண்டிப்பாக வாங்கி வச்சுடுங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது அவங்க ஸ்கூலில் கொடுக்குற ஃபார்மெட்லேயே வாங்கிக்க. இதில் என்ன காரணம் அப்படின்னா, உண்மையிலேயே நீ தமிழ்நாட்டில் தான் படித்த அப்படின்றதுக்கான கல்லூரிகள் ஸ்கூல்ஸ் படித்த அப்படின்றதுக்கான ப்ரூஃப்னு ஒன்று இருக்கும்ல, டிசி இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு போனஃபைட் அப்படின்ற விஷயம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க உங்களோட இன்ஸ்டியூஷனில் வாங்கிக்கிறது நல்லது. அது இந்த ஃபார்மெட்டில் இல்லை, இன்ஸ்டியூஷன் கொடுக்குற ஃபார்மெட்லேயே வாங்கிங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இது தாங்க. ஸோ தயவு செய்து சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அண்ட் நிறைய விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். எங்களோட வேலைப்பளுவிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சு உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்றது நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அனக்ஷர் 11 அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்க. நம்ம வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக அதுலேயும் வாய்ஸ் நோட்ஸாக ஷேர் பண்ணுறோம் டவுட்ஸ் கேட்குறப்போ. ஸோ எதுனாலும் கீப் இன் டச், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங்கு பிறகு நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.